அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். புஷ்கர யோகம் என்றால் 3 மடங்கு நன்மை தரக்கூடிய நாள் என்பது அர்த்தம். அதாவது இன்று நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அதே போல நல்ல காரியம் மீண்டும் 3 முறை உங்களுக்கு நடக்கும். சில நட்சத்திரங்கள், சில திதிகள் ஒன்று கூடும்போது ஜோதிடத்தில் இந்த புஷ்கர யோகம் என்பது நமக்கு வரும். மாதந்தோறும் இந்த யோகம் வரலாம். சில மாதங்களில் இந்த யோகம் வராமலும் போகலாம். இந்த மாதத்தில் இன்று 16/6/2026 செவ்வாய்க்கிழமை புஷ்கர யோகம் இருக்கின்றது. இந்த நாளில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முதலில் நாம் என்ன நல்லதையெல்லாம் இந்த நாளில் செய்யலாம் என்று தெரிஞ்சுக்கலாம். இன்று நீங்கள் தங்கமோ வெள்ளியோ வாங்கினால் மீண்டும் மீண்டும் 3 முறை தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். சேமிப்பை இன்று துவங்கினால் மீண்டும் மீண்டும் 3 முறை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வங்கியில் கணக்கு தொடங்குவது, சீட்டு கட்டுவது, தங்க நகை சீட்டு போடுவது போன்ற இந்த மாதிரி நல்ல காரியங்களை இன்று செய்யலாம். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை வாங்குவது, புது துணி வாங்குவது, இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை எல்லாம் செய்யும்போது மீண்டும் மீண்டும் அந்த பொருட்கள் உங்களிடத்தில் சேரும். இப்படி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல காரியத்தை நீங்க தாராளமாக இன்று செய்யுங்க. அடுத்தது, சரி என்ன எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறது பார்க்கலாம். இந்த யோகத்துல கட்டாய திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்க கூடாது. கடன் வாங்கவும் கூடாது. தேவையில்லாமல் மருத்துவமனைக்கு இன்று செல்லக்கூடாது. அவசரம் என்றால் மட்டும் போங்க. அனாவசியமா புதுசா இன்று மருத்துவமனைக்கு போயிட்டு எந்த ஒரு செக்கப்புமே பண்ணாதீங்க. இன்றைய நாள் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை எல்லாம் போய் தொடங்காதீங்க. ஏன்னா பெரிய அளவில் யாரிடமே சண்டை போட்டு நீங்க போடவும் கூடாது. என்ன நீங்க சொல்வதாக இருந்தாலுமே அது சொல்லலாம். இல்ல வெளியில எங்க நீங்க செல்வதாக இருந்தாலும் செல்லலாம். இன்றைய தினம் யாருக்காவது அன்னதானம் செய்யலாம். ஆன்மீகம் சார்ந்த புண்ணிய விஷயங்களையும் இன்று நம்ம செஞ்சுக்கலாம். மேலும் வீட்டில் கணவன் மனைவி சண்டை போடாதீங்க. அது மட்டும் இல்லாம பகைய வளர்க்கக்கூடாது. கண்டிப்பா சில கஷ்டங்கள் எல்லாம் நம்ம தொடரக்கூடாது என்று நினைப்போம். அப்படிப்பட்ட கஷ்டமான விஷயங்களை இன்று தயவு செய்து செய்ய வேண்டாம். பிறகு அதே போல கஷ்டம் உங்களுக்கு மீண்டும் 3 முறை வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் இந்த தகவலை உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. நம்பிக்கையோடு இந்த தகவலை பின்பற்றி பலன் பெறுங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.